அண்ணனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த தம்பி. ஒரு அறையில் மட்டும் தரை மேடும் பள்ளமாக இருந்ததால் போலீசுக்கு சந்தேகம். அண்ணனை கொலை செய்து சடலத்தை வீட்டிற்குள் குழி தோண்டி புதைத்ததாக பகீர் வாக்குமூலம் அளித்த தம்பி. 9 நாட்கள் அதே வீட்டில் பயமில்லாமல் வாழ்ந்து வந்த கொடூரம். உடன் பிறந்த அண்ணனை தம்பியே கோடாரியால் வெட்டி கொலை செய்தது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? பிப்ரவரி 15ஆம் தேதி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன இளைஞர் மசாரிக் 5 நாட்களா தன்னோட அண்ணன் தாரிக் பெக்க காணோம், அவன் எங்க போனான்னு தெரியல, போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி புகார் அளிச்சிருக்கார். உடனே போலீஸ் பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அவரை காணல. இதுக்கிடையில தாரிக்கோட மாமா கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ தாரிக் ரொம்ப நல்லவன், அவனுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது, ஆனா அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில நீண்ட நாட்களா சொத்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இருக்கார். அதை வச்சு போலீசார் முதல்ல தாரிக்கோட வீட்டுக்கு போய் பார்வையிட்டாங்க. அப்போ தரைத்தளத்துல உள்ள ஒரு ரூம்ல ஒரே மண்ணா கிடந்திருக்கு, தரை மேடும் பள்ளமுமா இருந்திருக்கு. இத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் எதுக்கு இந்த ரூம் மட்டும் மேடும் பள்ளமுமா இருக்குன்னு மசாரி கிட்ட கேட்டு இருக்காங்க. அப்ப மசாரி எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்கார். இதனால அவர் மேல சந்தேகம் அதிகமாகி மேடும் பள்ளமுமா இருந்த இடத்தை போலீஸ் தோண்டி இருக்காங்க. அப்போ துணியால சுற்றப்பட்டு அழுகி போன நிலையில தாரிக்கோட சடலம் மீட்கப்பட்டுச்சு. தாரிக்க கொலை செஞ்சது யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு மசாரி கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுலதான் பல உண்மை தகவல்கள் வெளிவந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஜான்சி பகுதியை சேர்ந்தவர் தாரிக். இவரோட தந்தை சமீபத்துல உயிரிழந்ததால தாய் மற்றும் தம்பி மசாரி கூட வசிச்சுட்டு இருந்தார். தாரிக்கிற்கு இப்ப வர கல்யாணமாகல, கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு பிழைப்ப பார்த்துட்டு இருந்திருக்கார். தாரிக்கோட அப்பா ரொம்ப பணக்காரர். இவர்கிட்ட வீடு, நிலம், வயல்னு நிறைய சொத்து இருக்கு. இவரோட சொத்து மேல அண்ணன் தம்பி 2 பேருக்குமே ஒரு கண்ணு இருந்திருக்கு. இதுக்கடையில கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தம்பி மசாரி அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அடுத்து தன்னோட தாய்கிட்ட பேசின மசாரி அண்ணனுக்கு இப்ப வர கல்யாணம் ஆகல, அதனால அப்பா பேர்ல இருக்க எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருங்கன்னு கேட்டிருக்கார். அதுக்கு எல்லா சொத்தையும் உன் பேர்ல மட்டும் எப்படி எழுதி வைக்க முடியும், உங்க அண்ணனும் இருக்கான், அதனால 2 பேருக்கும் சரிக்கு சமமா தான் சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியும்னு தாய் சொல்லி இருக்காங்க. அப்போ அங்க இருந்த அண்ணன் தாரிக் எனக்கு கல்யாணமே ஆகறனாலும் எனக்கும் இந்த சொத்துல சரி பங்கு இருக்குன்னு சொல்லி இருக்கார். இதனால அண்ணன் தம்பிக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அண்ணன் உயிரோட இருக்கிற வரை முழு சொத்தும் நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்ச தம்பி அண்ணனை கொலை பண்ணிட்டு சொத்தை தன் பேருக்கு மாத்த திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு தாரிக்கோட தாய் வெளியூர்ல உள்ள சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தாரிக் தன்னோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தார். அப்போ அந்த அறைக்குள்ள போன மசாரிக் மறைச்சு வச்சிருந்த கோடாரியை எடுத்து அண்ணனை கண்டந்துண்டமா வெட்டி கொன்னு இருக்கார். அடுத்து சடலத்தை எங்க மறைக்கிறதுன்னு தெரியாம வெளிப்பிதுங்கி நின்ன தம்பி தரைத்தளத்துல உள்ள ரூம்லயே குழி தோண்டி சடலத்தை புதைச்சிருக்கார். அடுத்து 9 நாட்கள் அதே வீட்டிலேயே வசிச்ச மசாரி போலீசார் மற்றும் உறவினர்களோட கவனத்தை திசை திருப்ப அண்ணன் காணாமல் போயிட்டதா புகார் அளிச்சிருக்கார். ஆனா உயிரிழந்தவரோட மாமா கொடுத்த தகவலை வச்சும் தரைத்தளம் மேடும் பள்ளமா காணப்பட்டதை வச்சும் மசாரிக் தான் கொலையாளின்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.